அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோவில் நம்ம சாத்தான் 1000 வருடம் கட்டி பாதாளத்தில் அடைக்கப்படுகிற நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம். இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4-6 வசனங்கள் உயிர்த்தெழுதலை பற்றி எழுதப்பட்டிருக்குது. முதலாம் உயிர்த்தெழுதல். இப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் முதல் இந்த பகுதியில் தான் உயிர்த்தெழுதல் என்கின்ற வார்த்தையானது வருகிறது. எந்த பகுதியில்? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 வசனங்களில். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் முதலில் உயிர் பெற்று எழுவார்கள். கிறிஸ்துவுக்குள்ள இந்த பூமியில கிறிஸ்துவ தன் சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால பாவமெல்லாம் கழுவப்பட்டு அவர் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி இந்த பூமியில வாழ்ந்து அவருக்கு சாட்சிகளாய் இருந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்கன்னா கிறிஸ்துவ போல பரிசுத்தமா மரிச்சவங்க அப்படின்ற அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் முதலில் உயிர் பெற்று எழுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு படிக்கிறோம். எங்க உயிர்த்தெழுவாங்க இவங்க? எப்படி உயிர்த்தெழுவாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் கூட வரும். பிரதான தூதனின் சப்தத்தை கேட்டு, பிரதான தூதன் மிகாவேல் தூதன் வானத்துல எக்காலம் ஊதுவார். இந்த எக்காலத்தினுடைய ஊதப்பட்ட பிறகு தான் பிரதான தூதனின் சப்தத்தை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு கல்லறையில் மரித்திருக்கிற சரீரம் மரிச்சிட்டு கல்லறையில் வச்சிருக்கிறாங்க பத்தியா, அந்த சரீரம் கல்லறையை விட்டு எழுந்து வரும். கல்லறையை விட்டு அந்த சரீரம் எழுந்து வரும். என்னங்க எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, மண்ணோடு மண்ணா மக்கிட்டு இருக்குமே அந்த சரீரம். அப்படின்னா எப்படி அது உயிர் பெற்று எழுந்து வரும் அப்படின்னா அதுதான் ஆண்டவருடைய வல்லமை, உருவாக்கும் வல்லமை. ஆண்டவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. அப்படி மரிச்சு போய் மண்ணோடு மக்கின அந்த சரீரம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தூசியும் சாம்பலமான அந்த சரீரமானது அந்த சத்தத்தை கேட்டு உயிர் பெற்று எழுந்து வருமா? எப்படிங்க உயிர் பெற்று எழும்? அதான் சரீரம் மண்ணுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறோமே, சரீரம் அழுகி மண்ணோடு மண்ணா போயிடுச்சு. உயிர் இருந்தா தானே அது எழுப்பி வரும். மண்ணுக்குள்ள வச்சதுக்கு உயிரே இல்லையே. உயிர் இல்லாததுனால தானே மண்ணில் கொண்டு போய் வச்சோம். அப்போ அது எப்படி திரும்ப உயிர் பெற்று எழும் அப்படின்னா சரீரம் கல்லறை விட்டு எழுந்து வரும். எப்படி? ஆவி இல்லையே, ஜீவன் இல்லையே என்று நீங்கள் கேட்டால் உண்மைதான். ஆவியும் இல்லை, ஜீவனும் இல்லைங்க. எப்படிங்க ஒரு சரீரம் உயிர் பெற்று எழுந்து வரும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரும். பிரதான தூதனின் சப்தமானது வானத்தில் மிகாவேல் தூதன் எக்காலம் ஓதப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த என்கின்ற வார்த்தை, கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிருக்கிறாங்கன்னு நம்ம படித்தோம் பத்தியா, அந்த வார்த்தையானது இந்த பூமியில் வாழும் பொழுது உலகத்தை வெறுத்து கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாய் வாழ்ந்து மரித்த
பரிசுத்தவான்களின் ஆவியும் ஆத்துமாவும், அதாவது உள்ளார்ந்த மனிதன், ஆவி மனிதன் நித்திய இளைப்பாற்றிக்குள் இருப்பவர்கள், அதாவது பாரடைஸில் இருக்கிறவங்க, இறந்த கிறிஸ்துக்குள் நித்திரை அடைஞ்சவங்க, கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தமா வாழ்ந்து மறிச்சு பரலோகத்துக்கு போயிட்டாங்க, சிவலோகம் போயிட்டாங்க, வைகுண்டம் போயிட்டாங்க அப்படின்னெல்லாம் நம்ம பேசுறோம் பார்த்தியா. எல்லா வைகுண்டமும் சிவலோகமும் பரலோகமும் ஒரே இடம்தான். பரலோகம் மட்டும்தான், ஒரே லோகம்தான். அங்க கிறிஸ்துக்குள் மறிச்சவங்க ஆவி ஆத்துமா ரெண்டும் சேர்ந்து இளைப்பாறுகின்ற இடத்துல இருக்கிறாங்க. நித்திய இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க, பாரடைஸ்ல இருக்கிறாங்க. ஆவி மனிதனாக, ஆவியும் ஆத்துமாவும் சேர்ந்த ஆவி மனிதர்களாக பாரடைஸ்ல, பரலோகத்துல, மூணாவது வானத்துல இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது உள்ளார்ந்த மனிதன், ஆவி மனிதன் நித்திய இளைப்பாற்றில் இருப்பார்கள், அதாவது பாரடைஸில் இருப்பார்கள். இந்த பாரடைஸில் இருக்கின்ற ஆவி மனிதனும் மரித்த மாம்சீக சரீரமும் ஒன்றாய் இணைந்து உயிர் பெற்று பரலோகம் எழுந்து செல்லுவார்கள். அதாவது பாரடைஸில் இருக்கிறாங்க பத்தியா, கிறிஸ்துக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் பாரடைஸில் இருப்பாங்க, நித்திய இளைப்பாற்றிக்குள்ள இருப்பாங்க. அந்த ஆவியும் அந்த ஆத்துமாவும் இந்த பூமியில மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிற பாரு சரீரம், இந்த சரீரம் ஒன்னா இணையும். ஆவியும் ஆத்துமாவும் இந்த மண்ணுக்குள்ள வச்சிருக்கிற இந்த சரீரமும் இது ரெண்டும் ஒன்னா இணையும். ரெண்டும் ஒன்னா இணைந்து தான் உயிர் பெற்று. ஏன்னாக்கா ஆவி மனிதன், ஆவியும் ஆத்துமாவும், அப்ப அதுக்கு உயிர் இருக்குது. அப்போ மண்ணுக்குள்ள இருக்கிற சரீரத்தோட இணையும் பொழுது சரீரம் உயிர் பெற்று எழுது. கிறிஸ்துவுக்குள் மரித்த என்கின்ற வார்த்தை இந்த பூமியில் வாழும் பொழுது உலகத்தை வெறுத்து கிறிஸ்துக்காக சாட்சிகளாய் வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்களின் ஆவியும் ஆத்துமாவும், அதாவது உள்ளார்ந்த மனிதன், ஆவி மனிதன் நித்திய இளைப்பாற்றுக்குள் இருப்பார்கள், அதாவது பாரடைஸில் இருப்பாங்க. இந்த பாரடைஸில் இருக்கிற ஆவி மனிதனும் மரித்த மாம்சீக சரீரமும் ஒன்றாய் இணைந்து உயிர் பெற்று பரலோகம் எழுந்து செல்லுவார்கள். இதைத்தான் முதலாம் உயிர் தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்றது. இவங்க உயிர் பெற்ற பிறகுதான் இந்த பூமியில கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரோடு இருக்கிற நாம் இப்ப திடீர்னு வந்துட்டாரு அப்படின்னாக்கா, இந்த நிமிஷத்துல யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க கண்ணிமைக்கிற நேரத்துல, கண்ணிமை பொழுதுல அவங்க சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு ஆவி ஆத்துமாவும் சரீரமா பரலோகம் எழுந்து செல்லும். முதலாவது மரிச்சவங்க எழுந்துக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் உயிரோடு இருக்கிற நாம எழுந்து பரலோகம் போவோம். பிறகு உயிரோடு இருக்க நாமம் ஆவி ஆத்மா சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். சரிங்க, மரணம் என்றால் என்ன? மரணம்னா என்ன? இந்த பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் உண்டு. இவை மூன்றும் சேர்ந்தவன் தான் மனிதன். மனுஷன் இந்த பூமி முழுவதும், நீ எந்த நாடா இருக்கு, நீ யாரா ஆக மொத்தம் மனுஷன். நீ மனுஷனா இருந்தியானா உனக்குள்ள என்ன இருக்குதுன்னா ஆவி ஆத்துமா சரீரம், இது மூணு சேர்ந்தது தான் மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஒரு மனிதனுக்கு மரணம் வரும்பொழுது ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்தை விட்டு பிரியும். இந்த பிரிந்து போகின்ற நிகழ்வுத்தான் செயல்தான்
மரணம் என்று நாம் அழைக்கிறோம். இப்போ இந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் என்ன வச்சுக்கிறாரு? ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூணு சேர்ந்ததான் மனுஷன். மரணம் அப்படின்னு சொன்னா ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்குத்தானே, மூணு இருக்குத்தானே. அந்த மூணுல ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்தை விட்டு பிரியும். இந்த சரீரத்தை விட்டு பிரியுது பாரு, அந்த பிரிஞ்சு போற அந்த செயல் தான் மரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மரணம் என்பது நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் பொதுவான ஒரு சட்டம். இந்த பூமியில நீ மனுஷனா பிறந்தன்னா மரணம் கண்டிப்பா நிச்சயம். அது நல்லவனுக்கு கெட்டவனுக்கு யாரா இருந்தாலும் மரணம்ன்றது பொது. இந்த ஆவி மனிதன், ஆவியும் ஆத்மாவும் மரணத்துக்கு பிறகு எங்கு செல்லுகிறது? இப்போ மறிச்சிட்டோமா, இந்த சரீரத்தில் தான் ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு தான் சேர்ந்தது மனுஷன். இந்த சரீரத்துக்குள்ள ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிஞ்சிடுது. அப்போ பிரிஞ்சிடுதுனாக்கா இப்போ இந்த ஆவியும் ஆத்மாவும் எங்கே போகுது? சரீரம் மண்ணுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடறோம். அப்போ அந்த ஆவியும் ஆத்மாவும் எங்கே போகுது அப்படின்னா, பாவம் ஒரு மனிதன் சாகும் பொழுது அவனுக்குள்ள பாவம் கழுவப்படலை அப்படின்னா அவன் ஆவியும் ஆத்மாவும் பாதாளத்துக்கு போயிடும். அதை தான் நரகம் அப்படின்னு சொல்றோம். ஒரு மனிதன் சாகும் பொழுது அவனுக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அந்த மனுஷனுடைய பாவம் கழுவப்படலைன்னா அந்த ஆவியும் ஆத்மாவும், ஆவி மனிதன் இவன் எங்க போறான் தெரியுமா? பாவம் இருந்தா பாதாளத்துக்கு போயிடுவாங்க. சரி, அப்போ பாவம் இல்லாம பரிசுத்தமா மரிக்கிறாங்க பத்தியா, அவங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் எங்க போவோம் அப்படின்னு சொன்னா நித்திய இளைப்பாறுகின்ற இடத்துக்கு போகும். மூணாவது வானம், பாரடைஸ், இளைப்பாறுகின்ற இடத்துல போய் தங்கும். அங்க வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அந்த பரிசுத்தமான ஆவி ஆத்மாவை தங்கி இருக்கிற இடம் பாரடைஸ், இளைப்பாறுகின்ற இடம். அங்கதான் இருப்பாங்க. பரிசுத்தமா வாழ்ந்தவங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கணும், சுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் அங்க பாரடைஸ்ல போய் சேர முடியும். பரலோகம்ன்றது கடவுள் இருக்கிற இடம். கடவுள் இருக்கிற இடத்துல போக முடியாது. நித்திய இளைப்பாறுகின்ற இடத்துக்கு தான் போக முடியும். ஏன்னா சரீரம் ஒன்றும் உயிர் பெற்று எழல. ஆவி மனிதனுக்குள் உயிர் இருக்கிறது. இப்போ மனுஷன், ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு சேர்ந்து தான் மனுஷன். ஆவி ஆத்மா இதுக்கு உயிர் இருக்குது, நமக்குள்ள ஜீவன் இருக்குது, அதுதான் உயிர் என்றோம். அந்த உயிர், அந்த ஆவி, அந்த காற்று சரீரத்தை விட்டு அந்த ஆத்மாவும் அந்த காற்றும் பிரியும் பொழுது, அதனால்தான் ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு, சரீரத்தை விட்டு பிரிஞ்சிச்சுன்னா சரீரம் உயிர் அற்றதாய் வெறும் கட்டையை போல ஆயிடும். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிஞ்சிச்சுனாக்கா இந்த சரீரத்துக்கு உயிர் கிடையாது, உயிர் அற்றது. வெறும் கட்டையெல்லாம் எப்படி இருக்குது? வெட்டி போட்ட காஞ்சி போன வெறும் கட்டை எப்படி இருக்கு? அது போல உயிரற்ற ஒரு சரீரமாக மாறிடும். அந்த மாதிரி உயிர் இல்லை அதில், அதுக்கு அந்த சரீரத்துக்கு உயிர் கிடையாது. ஆவி ஆத்மா தனியாக பிரிஞ்சு போயிடுது. அதனால தான் இறந்துட்ட பிறகு கூட கிள்ளனாவோ பேசினாவோ காது கேட்காது, உணர்வு கிடையாது. ஆத்துமான்றது என்னதுங்க? ஆவின்றது உயிர், ஓகே சொல்லிட்டீங்க. அப்போ ஆத்துமான்றது என்ன அப்படின்னா, நம்ம மூளை சிந்திக்கிறோம் பத்தியா, அது நம்ம இருதயம், ஹார்ட், நம்ம இருதயம், மூளை, நம்ம சரீரத்தில் இருக்கிற உணர்வுகள். உணர்வு கிள்ளனா வலிக்குது இல்லை, நெருப்பு பட்டா சுரிந்து இல்லை,
காற்று ஜில்லுன்னு வீசினா சில்லுன்னு அடிக்குது உணர்வு, அந்த உணர்வு. சந்தோஷப்பட்டா சிரிக்கிறோம், துக்கம் வந்தால் அழறில்லை, அதெல்லாம் உணர்வுகள். அப்போ இந்த இருதயமும் மூளையும் சிந்தனையும் மூளையும் அதனோடு இணைந்திருக்கிற உணர்வு, உச்சிலிருந்து கால் வரைக்கும் நம்மளுக்கு உணர்வு இருக்குது. இது 3 சேர்ந்து தான் ஆத்துமா. அப்போ இந்த ஆத்துமா சரீரத்தை விட்டு பிரிஞ்சிச்சுனாக்கா சரீரத்துக்கு உணர்வு இருக்காது. கிளனா கூட தெரியாது, நெருப்புல வச்சு எரிச்சா கூட அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு உணர்வு கிடையாது. ஆத்மா இல்லை, உணர்வு இல்லை. உயிரற்ற சரீரத்தோடு சரீரம் உயிரற்றதாய் வெறுக்கட்டை போல் ஆகிவிடுகிறது. உயிரற்ற சரீரத்தோடு மண்ணில் கொண்டு போய் வச்சிடறாங்க, சரி, அது உயிரற்றதாக ஆயிடுது. மீண்டும் இந்த சரீரம் உயிர் பெற்று எழணும்னா இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போசிப்பாரு ஆவியும் ஆத்மாவும். இந்த ஆவியும் ஆத்மாவும் மீண்டுமாக இந்த சரீரத்தோடு வந்து இணையணும். இந்த ஆவி, இந்த உயிர் பேரடைஸில் இருக்குத அந்த உயிர் இதனோடு கூட வந்து சேரணும். சேர்ந்தாதான் அந்த சரீரம் மீண்டும் உயிர் பெற்று எழும். உயிரற்ற சரீரத்தோடு மீண்டும் ஆவியும் ஆத்மா வந்து இணையும் பொழுது உயிரற்ற சரீரம் மீண்டும் உயிர் பெற்று எழும்பும். இதைத்தான் நாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறோம். இத்தான் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடக்கும்? சரி, உயிர்த்தெழுதல்னு சொல்கிறீங்க, இது எப்போங்க நடக்கும் அப்படின்னா, கல்லறை விட்டு பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பாங்க இல்லையா, அந்த சரீரமெல்லாம் உயிர் பெற்று எழுமை. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த நேரமும் நாழிகையும் காலமும் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஒரு மனுஷன் தாய் வயிற்றுல கரு உறும்போது கருவுற்று இருக்கிறதும் அவன் எப்போ பிறக்க போகிறான்றதும் டாக்டருங்க மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் மரணத்தை எந்த மருத்துவராலும் சொல்ல முடியுதா? யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது மறைக்கப்பட்ட ஒரு காரியம். ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று யாராலும் சொல்ல முடியாத ஒன்று. இது இவ்வுலகத்துக்கும் மனிதனுக்கும் தேவனால், அதாவது கடவுளால் மறைக்கப்பட்ட காரியம். மரணம்ன்றது கடவுள் மறைச்சி வச்சுக்கிறாராம், மறைக்கப்பட்ட ஒரு காரியம். மனிதன் இவ்வுலக வாழ்க்கை பயணமானது, மனுஷன் இந்த உலகத்தில் பயணமாகறான். பயணமானது வேதத்தில் காலையில் பூத்து மாலையில் வாடி உதிர்ந்து போகிற வாழ்க்கையாகும். நம்மளுக்கு வேதத்தில் மனிதனுடைய வாழ்க்கை பற்றி எழுதியிருக்குது. அவனுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குதுன்னா, பூ காலையில் பூக்குதா, சாயங்காலம் ஆச்சுன்னா வாடி உந்து போது பாரு, அது போலவான். புல்லு முளைக்குதா, அது கொஞ்ச நாள் இருந்து காஞ்சி போதும். அது போல வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்மளுக்கு வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதானா, புல் முளைத்து காய்ந்து சருகை போல் வாடி போகும் வாழ்க்கையாகவும் இருக்கிறது என்று வேதம் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்து விடுவானாயில் அவனுக்கு என்ன லாபம்? யார் சொல்றது? சவேரியார் சொல்றாரு. ஒருத்தன் இந்த உலகம் முழுசா அவன் கையில் வந்துடுச்சின்னு வச்சுக்க, ஆனால் ஆத்துமாவை இழந்துட்டான்னா அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அழிந்து போகிற மனிதனுடைய வாழ்க்கைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதரும் தன் மரணத்தை ஒரு நாளும் நினைக்கணும். நம்ம ரொம்ப நாள் வாழ போகிறது இல்லைங்க, கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். காலையில் பூத்து மாலையில் வாடி போகிற பூக்கு சமம் மனுஷனுடைய அழிந்து போகிற கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு என்ன விதமான ஒரு ஆக்ரோஷம், பொறாமை. ஒரு குடும்பம் இன்னொருத்தர குடும்பத்தை அழிக்குது, ஒருத்தரை வெட்டி குத்து அழிச்சு
எப்படியெல்லாம் மனுஷன் வாழணும்னு நினைக்கிறான் பார்த்தியா? இதை குறித்து அழகாக பாடல் கூட இருக்குதுங்க. மனிதனுடைய வாழ்க்கை பற்றி நம்ம கிறிஸ்துவ பாடல் அழகாக பாடி வச்சிருக்கிறாங்க. இந்த பாட்டை கூட நம்ம ஒரு நாள் நினைக்கணும். நினைச்சா அந்த உலகத்தில் நம்ம தப்பு பண்ண மாட்டோம். இயேசு போல இந்த பூமியில் நம்ம வாழ்வோம். மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே மறவாதே மறவாதே. மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே. மனிதனே பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கிறாய். பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கிறாய். பூவும் உதிர்ந்திடும், புல்லும் உலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே மறவாதே மறவாதே. மனிதனே மனுஷன் மண்ணுக்கு போகிறாங்க. காலையில் பூத்து மாலையில் வாடி போகிற ஒரு புல்லுக்கு சமமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்க்கையை நம்ம இயேசுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து நித்தியமாக நம்ம அவரோடு போய் சேரலாமே. எதுக்கு சண்டை? அடித்து வெட்டி குத்தி கற்பழிச்சு சீரழித்து இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு. யுத்தங்களினால இந்த பூமி எப்படி சீரழிது பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்தில் பவுல் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு பவுல் சொல்றாருங்க. ரகசியமா உயிர் தெழுதலிருந்து ரகசியன்றாரு பவுல். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53வது வசனத்தில் திரும்ப பவுல் என்ன சொல்றாரு? அழிவுள்ளதாகி இதுன்னா இந்த சரீரம், அழிந்து போற இந்த சரீரம் அழியாமையும் அழியாதுதான் மாறுமா. சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிந்து போற இந்த சரீரம் முதல்ல மறிச்சு மண்ணோட மண்ணு மக்கி அழிஞ்சிடும். ஆனால் திரும்ப சாவாமை மறிக்காத மாதிரி மறுரூபமாக்கப்பட்டு இந்த சரீரம் மீண்டும் உயிர் பெற்று எழும். அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இந்த சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது, அந்த மாதிரி இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு இந்த சரீரம் மாறும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கின்ற வார்த்தை நிறைவேறும். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்னு வசனம் இருக்குது சொல்கிறேன் இல்லையா? அது எப்போ நிறைவேறுனா முதலாம் உயிர் தேர்தல் பொழுது இந்த வசனம் நிறைவேறும்.
இன்னொரு வசனம் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா என்ன சொல்றாரு, 40வது அதிகாரம் 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. யாரு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ? ஊழிக்காரா? ஊழிக்கார் இல்லைங்க, இந்த பூமியில வாழற பரிசுத்தவான்கள் கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கடவுளுக்காக காத்து நிற்கிறாங்களா? யாரு? புது காத்திருக்கிறவர்களோ. அப்படி காத்துட்டு இருக்கிறவங்க புது பலன் அடைந்து. யாரு கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்கன்னாக்கா, பேரடைஸ்ல இருக்கிறாங்க பார், நித்திய இலைப்பாற்றுக்குள்ள இருக்கிறாங்க பார், ஆவி ஆத்துமா, அவங்க ஆவி மனிதன், அவங்க தான் கடவுளுடைய நாளுக்காக, இந்த உயிர்த்தெழுத நாளுக்காக காத்திருக்கிறாங்களாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. எப்போ இவங்களுக்கு புது பலன் வரும்? வானத்தில் மிகாவேல் தூதன் எக்காலம் ஊதப்படும் பொழுது இவங்களுக்கு புது பலன் கிடைக்குமா? புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைந்து. கழுகுக்கு எப்படி புது பலன் வந்துடுச்சுனாக்கா செட்டையை அடிச்சுட்டு மேலே உயர பறக்குதோ, அது போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எங்கிருந்து எழும்புவாங்க? கழுகுகளை போல. அப்படின்னா மரித்து கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க, பரிசுத்தவான்கள், பேரடைஸில் இருக்கிறவங்க, நித்திய இலைப்பாற்றிக்குள்ள இருக்கிறவங்க, அந்த எக்கால தொனிக்கும் பொழுது ஆண்டவருடைய புது பலன் அவங்களுக்கு கிடைக்குமா? புது பலன் அவங்க மேல ஊற்றப்படுமா? அப்போ புது பலன் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து ஒரு பறவை பறக்கிற மாதிரி கல்லறைய விட்டு எழும்புவாங்க. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எங்கிருந்து எழும்புவாங்க? கல்லறையிலிருந்து எழும்புவாங்க. அந்த ஆவி ஆத்மா சரீரம் கல்லறை விட்டு எழுந்திருக்கும், எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். எங்க ஓடனா? 1000 ஆண்டு அரசாட்சியில் வந்து அவங்க இந்த பூமியில் ஆளுகை செய்யும்போது ஓடனா கூட அவங்களுக்கு சோர்வு கிடைக்காது, சோர்வு இருக்காது. புது பலனோட தேவ தூதர்கள் போலவே இருப்பாங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். நடந்து போனால் கூட அவங்களுக்கு சோர்வு வராது. எலியா காகம் கொடுத்த அந்த ஆகாரத்தை உண்டு 40 நாள் நடந்து சென்றார். அதுக்கப்புறம் அவருக்கு பசி எடுத்துச்சு. நம்ம கூட இந்த பூமியில் வாழும்பொழுது 40 நாளோ 21 நாளோ 7 நாளோ 3 நாளோ ஒரு நாள் நம்ம உபவாசம் இருக்கிறோம். உபவாசம் முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு பசி எடுக்கத்தானே. இயேசு சாமி கூட 40 நாள் உபவாசம் எடுத்த பிறகு அவருக்கு பசி வந்துச்சு. ஆனால் இங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, பேரடைஸில் இருக்கிறவங்க, ஆண்டவருடைய வல்லமையை அவங்க மேலே இறங்கும். எக்காலம் ஊதப்படும் போது ஆண்டவருடைய வல்லமை அவங்க மேலே இறங்கும். அப்போ கல்லறையில் இருக்கிறவங்க சரீரமா ஆவி ஆத்மா சரீரத்தோடு உயிர் பெற்று எழுந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து மேலே எழுந்திருக்குவாங்க. அப்படின்றத ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஏசாயா சொல்கிறாரு. முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி ஏசாயா சொல்கிறாரு. சரி, அப்படி சட்டைகளை அடித்து மேலே உயர எழுந்திருக்கிறவங்க யாருன்னா பரிசுத்தவான்கள் தான். முதலாம் உயிர்த்தெழுந்தவங்க தான். அவங்க தான் ஆண்டவருடைய வல்லமை பெற்று முதல்ல கல்லறை விட்டு எழுந்திருக்கிற போகிறவங்க அவங்க தான். அப்புறம் உயிரோடு இருக்கிற நம்ம பரலோகத்துக்கு இமை பொழுது மறுரூபம் ஆக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இது தாங்க முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு தியேத்ரா சபையில் ஆண்டவர் சொல்கிறாரு. முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவான். இரண்டாம் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். யார் யார் இரண்டாம்? இப்போ பரிசுத்தவான்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதல உயிர் பெற்று எழுறாங்க. இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழறவங்களும் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடுறாங்க. இரண்டாவது உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது, இரண்டாவது மரணம்னு ஒன்று இருக்குது. அது யார் யாருக்கு எப்போ நடக்கும், எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றத பின்னாடி வர செய்தியில் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோமோ. இப்போ முதலாவது உயிர்த்தெழுதலை பார்த்தோம், நம்ம பார்த்துருக்குறோமோ.
இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் முடிஞ்சு போச்சு, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. பரலோகத்துக்கு போனவங்க திரும்ப வருவாங்கல்ல, இயேசு சாமி பின்னாடி வருவாங்கல்ல. அதை 1000 ஆண்டு அரசாட்சி, கல் ராஜ்யம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சியை மற்றவங்களோட கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது இதில் உங்களுக்கு உயிர்த்தெழுதலில் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கு உண்டான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க.